ஹாய், இது சாட்டர்டே. இன்னைக்கு லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. சிங்கப்பூர்லேருந்துன்னு சொல்லவும் ரியா அப்பா தான் வந்திருக்காங்களோன்னு எல்லாருமே நினைப்பீங்க. அவங்க வரல, அவங்க நெக்ஸ்ட் மந்த்துன்னு போய்கிட்டே இருக்கு. எந்த நெக்ஸ்ட் மந்த்துன்னு தான் எனக்குமே தெரியல. இவங்க வந்து வேற கெஸ்ட்டு. அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னா, மந்தி பிரியாணி, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா பாயாசம் பண்ணியிருந்தோம். அப்புறம் மந்திக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த சட்னிலாம் வைப்பாங்கல்ல, அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணல, அம்மா தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. ரியா இன்னைக்கு எத்தனை தடவை சாப்பிட்டுச்சுன்னு கணக்கே இல்லை. அத்தனை தடவை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதிசயமா. ஏன்னா அந்த சாப்பாடு அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இது எல்லாத்தையும் ரியா தான் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சது, வீடியோவில் காட்டணும் அப்படின்னு. இந்த கடிகாரம் வந்து 5 வேளைக்கு பாங் சொல்லும். இதை வந்து அம்மா பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்களா, அதனால இதை அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரியாவுக்காக 2-3 ஜுவல்லரி செட்டு. அம்மாவோட ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டதுனால அம்மாவுக்கு கேலக்ஸி A17, எனக்காக கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் இப்போ சுகர் சாப்பிட்றதே இல்லை. அப்புறம் லட்டு குட்டு பிறந்ததுலேருந்து இந்த பியூரின் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சென்ட்டு, தைலம், இன்னும் கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லட்டு குட்டுவுக்கு ட்ரெஸ்ஸு, ரியாவுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அங்கே ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாதுங்கிறதுனால எனக்கு வாங்கிட்டு வரல. இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிருது. ஏன் இதை விட பெட்டராக கூட கிடைக்கிது. ஆனாலுமே ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஃபைனலாக லட்டு குட்டு ரியா கையில் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க.